ஹாய் வெல்கம் சவுக்கிடி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோ வந்து பார்ட் 1, இது பார்ட் 2. அதுவும் சயின்ஸ் தான், இதுவும் சயின்ஸ் தான். அது வந்து ரீப்ரொடியூசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னுடைய சேனலுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து பிக் வீடியோ அந்த வீடியோஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போது அதுலேயே வந்துட்டு அது வந்து ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி, force and energy, ENEG energy. அதாவது இது வந்து போனது வந்து ரீப்ரொடியூசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி. லெசன் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது, இதாகவும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிக்கும். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்புறமே நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, ஃபோர்ஸ் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நீ புஷ் ஆர் புல், அதாவது ஒரு பொருளை நீ புல் பண்ணுறதோ இல்லை புஷ் பண்ணுறதோ பண்ணினா, சாரி, இது புல், இது புஷ், நான் தான் மாற்றி பண்ணிட்டேன். அது பண்ணினா அட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். ஒரு டேபிளை இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டேபிளை புஷ் பண்ணுறீங்க. அது புஷ் பண்ணால் சட்னி போகுமா போகாதா? போகும். இப்போ சாம்பிளுக்கு இதை பண்ணுறேன், புஷ் பண்ணுறேனா புல் பண்ணுறேனா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் புஷ் ஆர் புல் ஆன் an object is called force. What is force? அதோட கொஸ்டின் ஆன்சரில் நானா சொல்கிறேன். வாட் இஸ், இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வரும். இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்தால், புஷ் ஆர் புல் ஆன் object is called force. F-O-R. ஒரு பொருளை நீ தள்ளுறியோ இல்லை இழுக்கிறையோ அதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ். இந்த புஷ்ஷும் புல்லும் வந்துட்டு எதில் சேர்ந்துருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் தான் சேர்ந்துருக்கு. அந்த புஷ்ஷும் புல்லுங்கிற வார்த்தையும், புஷ் ஆர் புல், த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். இது வந்து ஃபோர்ஸ்க்கான அடையாளம். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், இது வந்து ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி. அதனால இப்போ சாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? சரி, ஓகேங்க. இந்த 8th லெசன் சரி ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு, ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பொருள் OBJECT object that object that pull or push, the object is called force. ஓகேங்களா? என்ன இருக்கேன், object that we pull or push, the object is called force. ஒரு பொருளை இப்போ நீ ஒரு ஆப்ஜெக்டை நீ
புல் பண்ணுறியோ இல்லை புஷ் பண்ணுறியோ, புல்னா தள்ளுறது, புஷ்னா இழுக்கிறது. இட் இஸ் கால்ட் அ ஃபோர்ஸ். தள்ளுறதோ இல்லை இழுக்கிறதோ அதுக்கு பேர் தான் வந்து ஃபோர்ஸ். இட் இஸ் த மீனிங். அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிக்காகவும் இருக்கும், ஃபுல் வீடியோங்கிறதுனால நீ ஈஸியாக கேட்குற மாதிரியும் இருக்கும். இப்போ நான் சொல்வேன், இங்கேயும் எழுதுவேன், நீங்கள் அதை பார்த்து அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு நாள் ஒரு பையன் ஒரு பொருளை தள்ளுறான். டேபிள், சேர், இந்த மாதிரி சேரை வந்து தள்ளுறான். தள்ளினோடனே என்ன ஆகுதுன்னா அந்த சேர் வந்து மூவ் ஆகுது. இதுக்கு வந்து அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பா வந்துட்டு பக்கத்துல இருந்து கேட்குறாங்க. அப்படி நம்ம புஷ் ஆர் புல், நம்ம தள்ளுறோமா இல்லை இழுக்கிறோமோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து அதுக்கு பேர் வந்து எனக்கு தெரியாது டாடி அப்படின்னு சொல்றான். அதனால அந்த அப்பா வந்து சொல்றாங்க, இதை வந்து உங்க புக்ல சொல்லி கொடுத்தது இல்லையா அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த பையன் வந்திருந்தது, ஆனா நான் அந்த பேரை மறந்துட்டேன் அப்படின்றான். உடனே அவங்க அப்பா, நீ எதுக்கு அதை மறந்த, அதை ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டதுக்கு அவன் சரி ஓகேப்பா, ஒரு 2 நிமிஷம் நான் யோசிச்சு ஞாபகத்தோட வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே சரின்னு அவங்க அப்பா விட்டு 2 minutes ஆகுது. 2 minutes ஆயிட்டு வந்து கேட்குறாங்க, இப்போ சொல்லு, தள்ளுறதோ இல்லை இழுக்கிறதோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றாரு, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேர் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஃபோர்ஸ். இப்போ அந்த ஃபோர்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ்னாவே ஒரு பொருளை, அந்த பையன் சொல்றான், ஃபோர்ஸ்னாலே ஒரு பொருளை நம்ம தள்ளுறதோ இல்லை இழுக்கிறதோ அதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா வெரி குட் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஸ்டோரியில அவங்க அப்பா கேட்குறாரு, அவன் 2 ஆன்சர் சொல்றான். ஓகேவா? அவங்க அப்பா கேட்குறாரு, நம்ம எதுக்காக கேரம் போர்டில் அந்த ஸ்மூத்தான பவுடர், இந்த கேரம் போர்ட் பவுடர் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கிள் பவுடர், அதை எதுக்காக நம்ம போர்டு மேலே போடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இது நானே வந்து கிரியேட் பண்ணேன், கேளுங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், அது வந்து தெரியலப்பா அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, அதுக்கு நான் சொல்லுவேன், அது நீ நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓகேப்பா நீ சொல்லிப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு வந்து அந்த பையன், அந்த அப்பா இருக்காருல, அவர் சொல்றாரு, அந்த கேரம் போர்டில் அந்த பால் இப்படி அடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஸ்மூத்தா போகிறதுக்காக அதை பவுடரை போடுவாங்க. ஓகேவா? செகண்டா வந்து சொல்றாங்க அவங்க அப்பா, அதே மாதிரி அது ரொம்ப ஸ்மூத்தா போகிறதுக்கும் அதை போடணும். அப்புறம் வந்துட்டு அது ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கு. ஃப்ரிக்ஷன்னா ஒரு பொருள் டு ஒரு பொருள். இப்போ பாருங்க, இப்போ இது வந்து இந்த கேரம் போர்டில் இருக்கு இல்லையா, இதுவும் ஒட்டி இருக்கு இல்லையா, கேப்பே இல்லாம ஒட்டி இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்த சர்க்கிள் பாரு, கேப் இருக்கா? ஆனா இந்த சர்க்கிள் பாரு, கேப் இருக்கா? இல்ல. சரி, கேப் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரிக்ஷன் இல்ல. இது பாரு, ஒரு சொட்டு கேப் இல்ல, அப்ப இது ஃப்ரிக்ஷன். ஓகே, இந்த மாதிரி தான் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அதனால வந்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு, இதனாலதான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பவுடர் வந்து போடுறோம் அப்படின்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன புரியுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இப்பதான் புரியுது. நான் இந்த ஸ்டோரி வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டு கத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் போடுறேன். தயவு செஞ்சு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys, ப்ளீஸ். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அது ஃப்ரிக்ஷன் சொன்னேன்ல,
அதாவது ஃப்ரிக்ஷன்னா ஒரு பொருள் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி. ஓகே, வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. பாய். அடுத்து வந்து நான் உங்களுக்கு வெதர் லெசனோட வரேன். பாய். தேங்க்ஸ்.